Assalamualaikum வணக்கம் மக்களே this is Naskatara recipes இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நம்ம வீட்லயே எப்படி சுத்தமா சுவையா சுலபமா நெய் பண்ணலாம்ங்கறத உங்களுக்கு சொல்லி தர போறேன் சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க அதுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம Naskatara recipes நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க Step 1 fresh cream extract நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமானது ஒண்ணும் இல்லங்க நம்ம டெய்லி வீட்ல பால் காய்ச்சறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1.5 லிட்டர் பால் வந்து டெய்லி வந்து வாங்குறோம் சோ அத காய்ச்சனதுக்கு அப்புறம் நல்லா வத்த விட்டதுக்கு அப்புறம் மேல வந்து yellow கலர்ல வந்து நம்ம பாலைடு வந்து வரும் அத ஒரு 10 டேஸ் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் டெய்லி நம்ம இத வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பாலைடு எடுத்து வச்சிரலாம் வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிர வேண்டியதான் இது மாதிரி 10 டேஸ் நான் கண்டினியூஸா எடுத்து வைக்கிறேன் சோ எனக்கு fresh cream வந்து கிடைச்சிருச்சு அங்க இது ஒரு 250 grams இருக்கும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப சூப்பராவே கிடைச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த fresh cream எப்படி வந்து பட்டரா மாறுது அப்படிங்கறத ஸ்டெப் 2 பார்க்க போறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க வந்து வெச்சுக்கோங்க preferable size தான் எனக்கு கொஞ்சம் பெருசா போட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அதனால நான் பெரிய கியூப் வந்து பிரெஃபர் பண்ணிருக்கேன் சோ இத நான் வந்து ஐஸ் கியூப் உள்ள போடுறேன் போட்டு கிரைண்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் கிரைண்ட் பண்ணி பார்க்கறேன் சரியா அரையல சோ நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இந்த பவுல் இருந்துச்சு பாத்தீங்களா அதுலயே நான் வந்து mix பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தென் நெக்ஸ்ட் ஒரு 5 minutes விடாம வந்து கிரைண்ட் பண்ணனும் நான் ஐஸ் கியூப் வந்து பெருசா வந்து போட்டது வந்து பார்த்தா எனக்கு ஈஸியா வந்து கிரைண்ட் ஆகும் அதுக்காக நம்ம குட்டி குட்டி கியூப்ஸா வந்து போட்டோம்னா அதுவே வந்து தண்ணி ஃபார்ம் ஆகி அது இதாயிரும் சோ நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி பெரிய பீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் பட்டர் இப்ப பாருங்களே 5 minutesக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரா கிடைச்சிருக்குன்னு பாருங்க அப்படியே தெரியுது பட்டர் அப்படியே மேல ஃபுல்லா பட்டர் வந்துருச்சு கீழ ஃபுல்லா அந்த பட்டர் மில்க் போயிருச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா தனியா திரண்டு வந்துருச்சுன்னு பட்டர் ஃபுல்லா மேல வந்துருச்சு கீழ பட்டர் மில்க் போயிருச்சு இத நம்ம ஒரு கரண்டி போட்டு எடுத்துற வேண்டியதான் சூப்பரா வந்திருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு பட்டர் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க நல்ல yellowish-ஆ கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நான் வேற ஒரு பவுல்ல வந்து எடுத்து வச்சுக்கிறேன் கீழ ஐஸ் வாட்டர் ஊத்தி அத மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் ரிமைனிங் பட்டரையும் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்துருது அப்படியே கையை வச்சு நம்ம அப்படி பண்றப்ப அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே கிடைக்குது பாருங்க fresh பட்டர் நமக்கு கிடைச்சிருச்சு பட்டர் மில்க் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இத வச்சு நீங்க மோர் குழம்பு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானது பண்ணிக்கலாம் இதுல ஃபேட்டே இருக்காது என்ன நம்ம ஃபேட் எல்லாத்தையும் பட்டர் மூலமா எடுத்துட்டோம் சோ சூப்பரான பட்டர் மில்க் இதுவும் ரெடி ஆயிருச்சு எப்பவுமே நம்ம கீ ப்ரிப்பரேஷன் வந்து பண்றப்ப பட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி ஒரு 2 தடவை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஐஸ் வாட்டர்ல எங்க வீட்டு ஜூனியருக்கு பட்டர் பண்ணா அவ்வளவு பிடிக்கும் அவரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே அதான் நான் எப்பப்பலாம் பட்டர் ஊக்குறேனோ அப்போ ஒரு 3 டேஸ் அவர் வந்து பட்டர் பண்ண தான் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவாரு சோ அவர் கொஞ்சோன்னு எடுத்து வச்சிட்டு மீதி அதை வச்சு நம்ம கீ ப்ரிப்பேர் பண்ணலாம் இதான் ஃபைனல் ஸ்டெப் நம்ம கீ ப்ரிப்பேர் வந்து பண்ண போறோம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் அப்படியே எடுத்து உள்ள ஆட் பண்ணியாச்சு நல்லா அது கொதிச்சு வருது அந்த பட்டர் எல்லாம் அப்படியே உருகி அப்படியே அந்த லிக்விட் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து லைட்டா சிம்ல வச்சிரலாம் நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மேல இருக்க ஒயிட் நொரை இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே நல்லா கொதிச்சு டிரான்ஸ்பரண்டா வந்து ஆயிரும் லைக் எப்படினா yellowish-ஆ வந்து மாறிரும் அந்த yellowish-ஆ எப்ப நமக்கு ப்ராப்பரா கம்ப்ளீட்டா மாறுதோ அப்பதான் நமக்கு வந்து கீ வந்து ரெடி ஆயிருச்சு அப்படினு வந்து அர்த்தம் இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes வந்து இருக்கும் 10 minutesக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நமக்கு நல்லாவே தெரியுதுல அப்படியே அந்த ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா yellowish-ஆ மாறிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பரண்டா மாறிக்கிட்டே வருது பாருங்க 10 நிமிஷம் ஆயிருச்சு இதுக்கு அப்புறம் வந்து நான் முக்கியமா ஒரு 2 விஷயம் வந்து பண்ண போறேன் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் அதுதான் நம்மளோட நெய்யை வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் நல்ல வாசனையாவும் வச்சுக்கிறதுக்குரிய ஒரு டிப் ஃபர்ஸ்ட் டிப் வந்து பாத்தீங்கன்னா நான் முருங்கை இலை வந்து ஆட் பண்றேன் அது ஒரு கைப்பிடி அளவு வந்து நல்லா கொதிக்கிறப்ப வந்து ஆட் பண்ணா அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான அரோமா கிடைக்கும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கிறேன் அதுல ஒரே ஒரு கல்லு உப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரே ஒரு பீஸ் எடுத்து அந்த கல்லு உப்போட ஒரு பீஸ் எடுத்து நல்லா mix பண்ணி விட்டு ஆட் பண்றேன் இது எதுக்குனா கெட்டு போகாம இருக்கும் நம்மளோட கீ வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம்பிள் 6 months to 1 year அப்படியே வந்து இருக்கும் அதனால வந்து நான் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இந்த டேஸ்டும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து கொடுக்கும் அதுக்காக வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் நல்லா நெய் சூப்பரா நமக்கு கிடைச்சிருச்சு இத வந்து நம்ம வந்து வடிகட்டி வந்து எடுத்துறோம் பாருங்க உங்களுக்கே தெரியுது உங்க கண்ணு முன்னாடியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் வந்து நெய் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி தந்திருக்கேன்
இதை நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான நெய் வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஸ்கதாரா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.